சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தனசேகரன் என்ற என்னோட தனசேகரன் அவர் திருந்தி வாழ்கிறேன் அப்படின்றதுக்காக 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறை தலைமை அலுவலகம் சென்று சந்தித்ததாக வெளியே வந்து ஒரு பத்திரிகா சந்திப்பு வந்தார். ஆமாம். தனசேகரன் பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அப்படியே வந்தவங்க. தனசேகரன் வந்து தன்னுடைய அவரே வந்து கொலைகள் பார்த்தீங்கன்னா 2004 ஒரு கொலை சம்பவத்தில் அவர் பேர் வந்திருக்கு. இப்போ 2025 20 ஆண்டுகள் பிரைமில் தனசேகர் இருக்கார். அந்த எண்ணூரில் வந்து அந்த கான்ட்ராக்டர் ஒரு கொலை தான் வந்து ரொம்ப பெருசாக எண்ணூர் தனசேகரன் பேசப்பட்டது. சரி, நீ ஏன்டா பெட்ரோல் பம்ப் பண்ணா? அவர் வீட்டில் அவங்க குழந்தைங்க மனைவி இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், அவர் இருக்காருன்னு தான் பண்ணேன் சொல்ல. அவன் என்னடா ஒன்றை பண்ணான்ட்டு அங்கே இருக்கா விசாரணை அதிகாரி கேட்குறாரு. சார், நான் ஒரு பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரோலிங் சேர் வாங்கிட்டு போய் நான் சிறையில் வச்சுருக்கேன், என்னோட ரோலிங் சேரை எடுத்து என் கண்ணு முன்னாடியே உடச்சி போட்டான் சார். ஏண்டா இது என்னடா உங்கள் மாமியார் வீடாடா இது? நீ வந்து ரோலிங் சேரெல்லாம் கொண்டு போயிட்டு உன்னோட செல்ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே வைக்கிறதுக்கு. அப்பா அவர் சொல்கிறது என்னென்னா, சார் நான் ஒன்றும் சும்மா கிடையாது, நான் டிகிரி ஹோல்டர், நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன், இவ்வளோ வசதி இருக்கேன், எனக்கு A கிளாஸ் கிரேட் இந்த ஜெயில் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும், நீங்கள் எனக்கு நான் நார்மலாக வச்சுருக்கீங்க, என்னை ஏர் காஸ்டில் மாற்றுங்க அப்படின்னு அந்த விசாரணை அதிகாரிக்கிட்டேயே ஒரு கேங்ஸ்டர் தான் என்னொரு தனசேகரன். அந்த திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது காவல்துறை வந்து உடனடியாக நம்பிடாது. காவல்துறை அதை வாங்கி வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க. இவர் மேலே தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ வழக்கு இருக்குது, இவரும் உண்மையாகவே திருந்துறாரா, இல்லை வந்து இந்த அச்சுறுத்தலுக்காக திருந்திட்டு மறைமுகமாக பல வேலைகள் பண்ணுறாரான்றத காவல்துறை தான் விசாரணை செய்யும். இவர் வந்து அவர்கிட்ட எந்த பதட்டமும் இல்லை, மற்ற ரவுடிகள் அவர் சலனம் இல்லை. கேஷுவலாக வந்து அவருக்கு தன்னை திருந்தி வாழ்ந்துட்டோம் அப்படின்றத தான் வெளியே வந்து அந்த இயர்ரிங்கை கூட எடுத்துட்டு போகணுன்றத அந்த அளவுக்கு தெரியல. அந்த இயர்ரிங்கோட அது கேஷுவலாக தான் அவர் பேசுறாரு. அதில் அவருடைய அஜாக்கிரதை என்னன்னா, உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு எதிரிகள் இல்லைன்றார். அப்படி எதிரிகள் இருந்தால் அவங்கெல்லாம் எனக்கு எதிரியாக இருக்கிற அளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு ஒரு நினச்சிக்கிட்டு இருக்காரு. சென்னை கமிஷனராக அருண் IPS அவர்கள் வந்த பிறகு அந்த நடவடிக்கைகள் காரணமாக தான் எண்ணூர் தனசேகரன் அவர்கள் வந்து நான் வந்து அமைதியான பாதைக்கு போகிறேன், ரவுடிசத்தை விட்டு விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கலாமா? அருண் போலீஸ் தான் வந்து ஹீரோ, அந்த யூனிஃபார்ம் இருக்க வரைக்கும். அதே மாதிரி அந்த சீட்டில் வந்து 110வது கமிஷனராக சென்னையில் ரவுடிகளை ஒழிக்கணுன்றதுக்காக இருக்கிறாரு. பட்டு அதுவும் ஒரு காரணம். திருந்தி வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் திருந்தி வாழ்றதில்லை, ஆனால் ஒரு சிலர் திருந்தி வாழ்கிறாங்க. அவர் உண்மையாகவே திருந்தி வாழ்கிறாரா, இல்லை விரைவில் வேறு எதனா சம்பவம் பண்ணிட்டு சிறைக்கு போகிறாரா அப்படின்றத கூர்ந்து ஊடகங்கள் கவனிச்சுக்கணும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம் பதர். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். சென்னை உலுக்கிய ஒரு பிரபல ரவுடி எண்ணூர் தனசேகரன். அவர் கடலூர் சிறையில பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு குறிப்பிட தகுந்த சம்பவம், சிறைக்குள்ள இருக்கும் போதே ஜெயிலர் வீட்டை எரிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல் தான் வந்து எண்ணூர் தனசேகரன். சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி DGP ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் திருந்த போறேன், என் மேல வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட வழக்குகள்லாம் இருக்கு, அதுல பெரும்பான்மை வழக்குகளை நான் முடிச்சிட்டேன், என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை நான் வந்து குடும்பத்தோட வந்து பீஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும், நான் திருந்தி வாழ போறேன் அப்படின்னு வந்து DGP ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்திருக்காரு. யார் இந்த எண்ணூர் தனசேகரன், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் என்கவுண்டர் பயத்தின் காரணமாக தான் திருந்தி வாழ போறேன்னு DGP ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்திருக்காரா, அந்த பின்னணியை பத்தி எங்களுக்காக விரிவா சொல்லுங்க சார். தனசேகரன் என்ற எண்ணூர் தனசேகரன் அவர் திருந்தி வாழ்கிறேன் அப்படின்றதுக்காக 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறை தலைவர் அலுவலகம் சென்று தன்னுடைய வழக்கறிஞர் குடும்பத்தினருடன் போய் சந்தித்ததாக வெளியே வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பு கொடுத்தார். ஆமா. அவர் காவல்துறை தலைவரை சந்திச்சாரா, இல்லை அடுத்த நிலையில் இருக்க ADGP அளவில் இருக்கவங்கள சந்திச்சாங்களா, இல்லை அவங்க வழக்கறிஞர் சந்திச்சாங்கன்றது அது நம்ம யாருக்குமே தெரியல. பட் அவங்க வழக்கறிஞர் சந்திச்சாங்கன்னு தான் அவர் சொன்னார். அவர் திருந்தி வாழ்றதா தகவல் சொன்னார். எனக்கு ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அதில் அவரே திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது காவல்துறை அவருக்கு ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க.
அதே மாதிரி அவர் திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது யார் அந்த தனசேகரன் அவருடைய பழைய ஹிஸ்டரி சீட்ஸை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக போக வேண்டாம் அப்படின்னு நம்மளும் நினைக்கிறோம். காரணம் என்னன்னா, தனசேகரன் யாரு? அன்னை சத்யா நகர்ல இருக்க, எண்ணூர்ல இருக்க அன்னை சத்யா நகர்ல இருக்கக்கூடியவர். தனசேகரன் பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து அப்படியே வந்தவங்க தான். ஆனா அது நிறைய பேர் தவறா, சில பேர் அவருடைய இன்டர்வியூ எடுத்தே பேசணுன்றதுக்காக அவருடைய பசங்க படிச்சாங்க அப்படின்னு. தனசேகரனே வந்து பொன்னேரி மீஞ்சூர் பக்கத்துல இருக்க கல்லூரியில BA பொலிட்டிக்கல் படிச்சவர் தான் அவரு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவர் தான் தனசேகரனே. அவருக்கு தற்போது வந்து ஒரு மகள் வந்து வழக்கறிஞர் படிப்பு முடிச்சுட்டு ஒரு சீனியர் கிட்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும், அதாவது மகன் வந்து இப்போது வந்து இறுதி ஆண்டு வழக்கறிஞருக்கு படிச்சு கொண்டிருப்பதாகவும் தான். தனசேகர் பார்த்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில ரவுடிகளுக்கு ஆயுள் காலம் கம்மி. அதை நம்ம மெயினா எடுத்துக்கணும். ரவுடிகளுக்கு ஆயுள் காலம் கம்மி. ஆனா அந்த ரவுடியா அவன் பிரைம்ல எவ்வளவு நாள் இருக்கான் அப்படின்றது தான் ஒரு ரவுடிகளுக்கும் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஒரு பெரிய படுகொலை வந்து சென்னையில நடைபெற்றுச்சு. சென்னையே உழுக்கே ஒரு பெரிய படுகொலை. அந்த படுகொலை செய்யப்பட்டு அந்த நடைபெற்று அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு எல்லாரும் பேசுனது என்னன்னு கேட்டா, இது என்னொரு தனசேகரனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் அந்த 2 மணி நேரம். குற்றவாளிகள் சரணடைகிறதுக்கு வரைக்கும் இவரா இருக்குமோ அவரா இருக்குமோன்னு அதுல ஃபர்ஸ்ட் பிரைம்ல அதுல பேர் வந்ததே வந்து என்னொரு தனசேகரனா இருக்குமோ, இப்படிதான் ஒரு பேரே வந்துச்சு. அதாவது சென்னையை உடுக்க பெரிய படுகொலையில வந்து அடுத்த 2 மணி நேரத்துல வந்து கொலை செய்து நடைபெற்ற உடனே இது என்னொரு தனசேகரனா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் திங்க் பண்ண வச்சுச்சுன்னா, அப்படி ஒரு பெரிய படுகொலை. அப்போ அதை வந்து திங்க் பண்றாங்க தனசேகரனா அப்படின்னா, தனசேகரன் எந்த அளவுக்கு அதுக்கு பின்னால இருந்திருப்பாரு, அந்த அளவுக்கு பிரைம்ல இருந்திருக்காரு. பிரைம்ல அதாவது தனசேகரன் வந்து தன்னுடைய அவரே வந்து ஸ்டேட்மெண்ட், அவருடைய கொலைகள்னு பார்த்தீங்கன்னா 2004ல் ஒரு கொலை சம்பவத்துல அவர் பேர் வந்திருக்கு. அந்த 2004 இப்போ 2025, அப்போ நீங்க அதிகமா பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் பிரைம்ல தனசேகர் இருக்கார். நிறைய பேர் திருந்தி வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட சிறையிலிருந்து வந்த ரவுடிகள் உடனடியா வந்து 2 பேர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல வந்து நாங்க திருந்தி வாழ்றோம், நாங்க கமிஷனரை சந்திச்சோம், எங்க மனைவி வந்து சந்திச்சாங்க, அப்புறம் எங்களை வந்து சந்திக்க சொன்னாங்க, நாங்க திருந்தி வாழ்றோம், எங்க மனைவிகளுக்கு வந்து மீன் தொழில்கள் இருக்கு, மீன் ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க, அதுல நாங்க கூட இருக்கலாம்னு இருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அதே நீங்க எடுத்து தனசேகரனோட பாத்தீங்கன்னா, தனசேகரன் வந்து என்ன சொன்னாரு, உங்களுக்கு உயிர் பயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அந்த மாதிரி போலீஸ் சைட்ல எந்த த்ரெட்டும் இல்லை அப்படின்னாரு. என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணம். பெரும்பாலான ரவுடிகள் எவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தாலும் சாவுக்கு பயப்படுவாங்க. சாவுக்கு பயப்படாத ரவுடியே கிடையாது. அப்போ சாவுனா எப்படி? என்கவுண்டர்னால சாகலாம், இல்லை வேற ஏதாவது போலீஸ் நம்மளை ஏதாவது த்ரெட் பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிட்டு ஏதாவது பண்ணிட போறாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கனால நாங்க திருந்தி வாழ்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா 20 வருஷத்துல ஒரு 2-3 முறை திருந்தினதா சொல்லியிருக்காரு. ஆனால் அவரு காவல்துறை தலைவர்களை, காவல்துறையை சந்திக்கல. இப்போ முதல் முறையா சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்துக்கு வராம காவல்துறை தலைவர் அலுவலகத்துக்கு போனதன் காரணமா என்னன்னா, மற்ற ரவுடிகளுக்கு வந்து சென்னை பெருநகருக்குள்ளேயே பெரிய வழக்குகள் இருக்கும். ஆனா எண்ணூர் தனசேகரனுக்கு நெல்லை, பாளையங்கோட்டை, மதுரை, திருச்சி, விழுப்புரம், கடலூர் இது போன்ற இடத்துல வழக்குகள் நிறைய தமிழகம் முழுவதும் இருந்தனால காவல்துறை தலைவர்கிட்டயே வந்து சந்திக்கலாம். ஆனா அவரோட இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, என் மீது 50க்கும் மேற்பட்ட வழக்கு இருந்துச்சு, இப்போ 50 வழக்கிட்ட முடியப்பட்டுருச்சு, இப்போ ஒரு 6 வழக்கு இருக்கு அப்படின்றாரு. இதுல ஒரு கேள்வின்னு நம்ம பார்த்தோம்னா, 50 வழக்குல அவர் தண்டனை படல, அக்யூட்டல். இப்போ இங்க வர்றதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்றாரு. ஒண்ணு பேசிக்கா நாலேஜ் படிச்ச நபர் ஒண்ணு, ரெண்டாவது தன்னோட பிள்ளைகள் அடுத்த ஸ்டேஜ் படிச்சுட்டு, நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் கிடையாது, குழந்தைன்னா அவருக்கு குழந்தைகள், ஆனா அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய படிச்சுட்டு ஒரு நீதிமன்றத்துல வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுல இருக்கும்போது, எதுக்கு
நம்மளால நம்ம மகனுக்கு ஒரு அவப்பேர் வரணும், திரும்ப திரும்ப சிறை வாழ்க்கை போகாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட குறைந்த ஒரு 1 வயசு முன்ன பின்ன தான் இருக்கும். 44 43 வயசு தான், 45 வயசுக்குள்ள தான் இருக்கும் தனசேகரன் பார்க்கும்போது. இந்த நேரத்துல உடல் நோய்வாய்ப்படுற நேரமும் ஒண்ணு, இதுக்கு மேல போராடவும் முடியாது. அப்படி எதனா ஒண்ணுன்னா, இப்போ சென்னை பெருநகர காவல் ஆணையர் வந்து அருண் ஐபிஎஸ் வந்து பல நடவடிக்கை எடுத்து பல ரவுடிகள் வந்து சென்னைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அப்படின்னும் போது இந்த வழக்குல இவ்வளோ நாள் இந்த 50 வழக்குல 50ம் மேற்பட்ட வழக்கு, அதாவது அவர் பேர் இருக்கிறது 50க்கும் மேற்பட்ட வழக்கு, பேர் இல்லாம எத்தனை வழக்கு வேணா இருக்கலாம், அதை நம்ம உறுதிப்படுத்த முடியாது. ஆனா அவர் வாயாலே சொல்லிட்டார், இந்த 50 வழக்குல அவர் தண்டனை படலை, கன்விக்ட் ஆகல, அக்யூட்டல் ஆயிருக்கும், கேஸ் இதாயிருக்கும், காம்பவுண்ட் பண்ணியிருப்பாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி வேணா பண்ணுவோம். கடைசியா அவர் போன வழக்கு எதுனா, ஒரு 22 கிலோ கஞ்சாவோட ஒருத்தரை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு இருசக்கர வாகனத்தை பிடிக்கிறாங்க. அப்ப இந்த இருசக்கர அந்த பிடிச்ச நபர் யாருன்னு கேட்டா இவரோட உறவினரா காவல்துறை தகவல் சொல்லுது. அப்ப இது யாருன்னு கேட்கும்போது 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆந்திரால இருந்து கஞ்சா வாங்கிட்டு வர சொன்னாரு 2 முறை. என்ன யாரு இன்னொரு தனசேகரன், அதை அவர் பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. இப்போ 3வது முறை இது மாதிரி வாங்கும்போது தான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால அந்த கஞ்சா வழக்குல அவர் சிறையில் இருந்துட்டு 20 நாட்கள் முன்னாடி தான் அவர் வெளியே வர்றாரு. 20 நாள் தான் இருக்கும். வெளியே வந்த உடனே அப்ப அவர் மனநிலை, வெளியே வந்த உடனே அவருக்கு வந்த உடனே சிறையில இருந்து ஒண்ணு பெயில்ல வந்திருக்கலாம், இல்ல அந்த விடுதலையாகி வர்றாரு. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த கேஸ்ல ஒரு விடுதலையாகி வர்றாரு. வந்த உடனே அடுத்த கேஸ்ல திரும்ப நம்மள புட்டப் பண்ணிடுவாங்க, இல்ல திரும்ப கூட்டிட்டு போய் எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா போகலாம், இல்ல பிரபல ரவுடிகள்லாம் இங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு வழக்குல விசாரணையில் நம்மளை பண்ணலாம், அப்ப நம்ம முன்னாடி முந்திக்கலாம். இது உயிர் பயமா இருக்கலாம், சிறை பயமா இருக்கலாம், தனிமை பயமா இருக்கலாம், இல்ல பொருளாதாரம் போற மாதிரி இருக்கலாம், இல்ல குடும்பத்தை இழக்கிறதா, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். முதுமையின் காரணமா கூட இருக்கலாம். 44 வயசு ஆயிடுச்சு, 44 45 வயசு. அப்ப 20 வருஷம் போதும், அவ வீட்டுல பேசியிருப்பாங்க, போதும் நீ ஆடிட்ட, இப்ப பசங்களாம் பெருசா ஆயிடுச்சு விட்டுரு அப்படின்னு. இந்த நேரத்துல வெளியே வந்த உடனே டக்குன்னு தன்னுடைய வழக்கறிஞரை கன்சல்ட் பண்றாரு. வீட்டுல ஒருத்தர் வழக்கறிஞரை வச்சிருக்காரு, இன்னொரு வழக்கறிஞர் உருவாயிட்டு இருக்கு. அப்ப பேசிக்கா நாலேஜ் பர்சன் போது என்ன பண்ணலாம், அப்ப தொழிலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஒன்றும் பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து கடலூர் சிறையில் இருக்கும்போது துணை ஜெயிலர் வீட்டில் வந்து ஒரு செல்போனு, அப்போ ஒரு ஊடகங்கள்ல நிறைய செய்தி ஆச்சு, அவருக்கு வந்து காவல்துறையில் நிறைய பேர் குற்றவாளியோட சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க, அவருக்கு செல்போன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பல செய்தி வந்து ஒரு காவல்துறை சிறையில் இருக்க ஒரு காவலர் மேல, காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்புறம் வேற ஒருத்தங்க நேர்மையா இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்க, இவர் வெளியே வேற ஒரு வழக்குக்காக விசாரணைக்காக போயிட்டு வரும்போதே வந்து இவரோட ரூம்ல வந்து செக் பண்றாங்க, செல்போன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்ப இவர் ரொம்ப தொல்லை பண்றாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்றாரு, வேலூர், எண்ணூர், அந்த ஊர்ல இருக்கவங்க, இந்த ஊரும் 4 பேரை சேர்த்து அந்த 4 பேரை வச்சு அந்த சிறைத்துறை துணை இவர் இருக்கார்ல, ஜெயிலர் இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு வேற ஊருக்கு போறாரு. அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் மனைவி குழந்தைகள் மட்டும் அங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவரும் இல்ல. பட் இவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட சொல்லி அதே ஜெயில் காம்பவுண்டுக்குள்ள, கடலூர் சிறை காம்பவுண்ட்ல இருக்க அந்த கோட்ரஸ்லயே கிச்சன் வழியா ஓபன் பண்ணி பெட்ரோலை வந்து பாம் அடிக்கல, பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டாங்க. அப்ப கிச்சன் ஃபுல்லா எரிஞ்சு போச்சு, பத்தி எரிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய லெவலா பேசப்பட்டோம். கூட்டிட்டு வந்து இவரை கூட்டிட்டு போய் விசாரணை பண்றாங்க. அப்புறம் வரமாட்டேன்றாரு, இல்ல என்ன என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, நான் ஜெயில இருந்து வரமாட்டேன். அப்போ ஒரு அதிகாரி போய் அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இதெல்லாம் ஊடகங்கள் வாயிலாக அப்போது பிரபலமா செய்தி இப்பவும் இருக்கு. இந்த மாதிரி இவர்கிட்ட போய் கூப்பிட்டு, உன்னை கொல்ல மாட்டான், என்கவுண்டர்லாம் பண்ண மாட்டான், நீ வா விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு, அப்போ கூட்டிட்டு வராங்க, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணைக்கு கஸ்டடிக்கு எடுத்து கூப்பிட்றாங்க. அப்போ போன உடனே எனக்கு சிக்கன் 65 சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவருக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னையா இப்படி வந்திருக்க, நான் என்னையா உடம்புலாம், அவரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் டாட்டா போட்டிருக்காரு, இந்த 2 டேட்டோ இங்கேயும் டேட்டோ இருக்கும். ஓகே, இந்த அப்ப நிறைய இடத்துல டேட்டோ போட்டிருக்காரு. இன்னும் அது கை கால்லாம் டேட்டோ போட்டிருக்கு. இது யாரையா ஒரு பெண் முகம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல இது என் பொண்ணு. இது என்ன துப்பாக்கின்னு கேட்டா இது மிலிட்ரி துப்பாக்கி அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன மிலிட்ரி துப்பாக்கின்னு கேட்டா, இல்ல நான் வந்து மிலிட்ரியில சேரலான்ட்டு செலெக்ஷன் ஆயிட்டேன், அப்புறம் எங்க அம்மா அப்பா ஒரே பிள்ளை, நான் போகக்கூடாதுன்னு சொல்றதுனால என்னோட மிலிட்ரி கனவு போயிடுச்சு, அதனால அந்த மிலிட்ரியோட துப்பாக்கியை நான் வந்து மிலிட்ரிக்கு ராணுவ துப்பாக்கியை அதுல வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா. என்ன சொல்றேன், நீ ஏன்டா மிலிட்ரியில இருக்க வேண்டிய இப்படி? சார் நான் போலீஸாவே ஆயிருப்பேன், போலீஸ் செலெக்ஷனுக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன், ஹைட் வெயிட் எல்லாம் செலக்ட் ஆயிட்டேன், ஆனா என் மேல இந்த கேசஸ்லாம் இருந்ததுனால என்னால போலீஸ் ஆக முடியல சார்
அப்படின்னா அப்போ நீ என்ன தான்டா படிச்சிருக்கேன்னு கேட்டால் நான் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா சரி நீ ஏன்டா பெட்ரோல் பம்ப் பண்ணா அவர் வீட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சா அடிச்சிருக்க மாட்டேன், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க மனைவி இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், அவர் இருக்காருன்னு தான் பண்ணேன், ஆனால் நியாயமான அவருக்கு போடல ஒரு காவலரை தான் வெளுத்து விடலான்னு பார்த்தேன், ஏன்டா அவன் என்னடா ஒன்றை பண்ணான் அப்படின்னு ஒரு காவலர் பேர் சொல்லலாம், அவன் என்னடா ஒன்றை பண்ணான்ட்டு அங்கே இருக்கா விசாரணை அதிகாரி கேட்குறாரு. சார் நான் ஒரு பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரோலிங் சேர் வாங்கிட்டு போய் நான் சிறையில் வச்சுருக்கேன், என்னோட ரோலிங் சேரை எடுத்து என் கண்ணு முன்னாடியே உடச்சி போட்டான் சார். வேற என்ன பண்ணான்னு கேட்டால் நான் ஒரு விலை உயர்ந்த செல்ஃபோன் வச்சுருக்கேன் அதை எடுத்து உடச்சிட்டான் சார் என் கண்ணுக்கு நிறைய போட்டு. ஏன்டா இது என்னடா உங்க மாமியார் வீடாடா இது, நீ வந்து ரோலிங் சேரெல்லாம் கொண்டு போயிட்டு உன்னோட செல்போனெல்லாம் எடுத்துட்டு போய் ஜெயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு அப்போ சிறைத்துறை அப்ப இருந்த அதிகாரி அவருக்கு துணையா இருக்காங்க, செலவு பண்ணிட்டு இருக்காங்க, அது நம்ம அதன் வெளியாதான் அவங்கள நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்பா அவர் சொல்றது என்னன்னா, சார் நான் ஒன்றும் சும்மா கிடையாது, நான் டிகிரி ஹோல்டர், நான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன், இவ்வளவு பண வசதி இருக்கேன், எனக்கு ஏ கிளாஸ் கிரேட் இந்த ஜெயில் தான் நீங்க கொடுத்துருக்கணும், நீங்க என்ன நான் நார்மலா வச்சிருக்கீங்க, என்ன ஏர் காஸ்ட்ல மாத்துங்க, நானும் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு அந்த விசாரணை அதிகாரிகிட்டயே பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டா இப்ப இதுல இருந்து அவர் பேரு தனசேகரன்ல தனம் இருக்கு, அவங்க மனைவி பேரும் கிட்டத்தட்ட அவர் பேரும் ஒத்து போற மாதிரி பேர் தான், அதனால பெரிய லெவல் லட்சுமி இருக்கு, அவங்க கிட்ட பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்குன்னு வச்சுங்க. நீங்க உதாரணத்துக்கு போய் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஆள் தான். அப்போ இவரை விசாரணை கூட்டிட்டு வரும்போது இவரு ஒரு ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு, டார்க் ப்ளூல ஜீன்ஸ் பேண்ட், ஒரு ஷர்ட் போட்டாரு, ஒரு கிழிஞ்ச செருப்பு போட்டுட்டு வர்றாரு. போட்டுட்டு வந்த உடனே அவங்க ஆளுங்க எல்லாம் பார்த்து கத்துறாங்க, அண்ணா இந்த செருப்பு போட்டிருக்காரு, அண்ணன் ஷூ போட்டாவே அது 50,000 ரூபா அப்படின்னு ஜெயிலுக்கு இவரை கோர்ட்டு கூட்டிட்டு வரும்போதே அவங்க ஆளுங்க 50,000 ரூபாய்னா இவர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா தான் இருப்பாரு ஆளு. நீங்க அவருடைய போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஏர்போர்ட்ல ஃபிளைட் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்திருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா BMW, பென்ஸ், ஆடி காரு, பிளாக் கலர் கார்ல ஃப்ரண்ட்ல உட்காந்து போவாரு. அவருக்கு ஒரு பேட்ரோல் மாதிரி முன்னாடி 2-3 காரு, பின்னாடி 2-3 காரு, கண்ணாடி இறக்கிட்டு அந்த செல்போனை வச்சு இப்படி டாட்டா காட்டுறதெல்லாம் நம்ம கதை சொல்லல, ரீல்ஸ் இருக்கு. அப்போ இவரை பார்த்து ஏன்டா இவருன்னு அவர் ரவுடியை சொல்றாங்கன்னா அதுதான் என்னுடைய குவாலிட்டி. நான் போய் அவன் ரவுடி மாதிரி நான் பிஹேவ் பண்ண முடியாது. அப்ப ரவுடி குற்றவாளியா இருந்தாலும் நான் இவருன்னு தான் சொல்லணும். என்னுடைய வயசு சின்னவங்களா இருந்தா நான் அவன் சொல்லலாம். இது அடுத்தவங்க இதை ஒரு விமர்சன பொருளா ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். என்னன்னா இப்படி இருந்த ஒருத்தர் தான் எந்த வழக்கு போட்டாலும் இவ்வளவு செல்வாக்கா வழக்கறிஞர் அவர் சொல்ல, சார் நான் தனி ஆள் கிடையாது, எனக்கு எல்லா ஸ்டேட்லயும் ஆள் இருக்காங்க, எனக்கு அவ்வளவு வழக்கறிஞர் இருக்காங்க. இதுல நீங்க நியாயமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் சைட்ல வந்து அவர் கூட இருக்கவங்களுக்கு இப்ப என்ன ஒரு அதாவது அவர் பாலிசி என்னன்னா சிறைக்குள்ள போறாப்லையா, சிறையில போன உடனே அந்த சிறையில வந்து நிறைய பேரு வெளியெடுக்க ஆள் இல்லாம இருப்பாங்க. ஓகே, உடனே தன்னை பார்க்க அண்ணா வாங்கண்ணா, தண்ணி எடுத்துட்டு வா, கை கழுவு தண்ணி எடுத்துட்டு வா, தட்டை கழுவி எடுத்துட்டு வா, அப்படி கூட அந்த துணியெல்லாம் துவச்சு போடு இப்படின்லாம் சொல்லும் போது செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. என்னடா அண்ணா பெயில் கிடைக்கல, பெயில் போட ஆள் இல்லை, வழக்கறிஞர் அவருக்கு ஒரு பெயில் போட்டு விடியா அப்படின்னா அவர் கூட இருக்கவங்க கிட்ட ஒரு வழக்கறிஞர் ஒரு பெயில். இப்படி இப்ப பெயில் போட்டோன்னா என்ன நினைப்பான், அவன் இருக்கிறதுலே நரகமான இடத்துல இருக்கான் ஜெயிலு. அப்ப இங்க இருந்து அவன் வெளியே போனா அவனுக்கு கடவுள் மாதிரி தெரியறான்ல. இப்படிதான் தன்னுடைய இது வந்து தன்னோட இமேஜ் இப்படிதான் பில்டப் பண்ணியிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, இது இன்வெஸ்ட்மெண்ட் தானேங்க. இப்போ நீங்க ஒரு மார்ச் 31 வந்து தனசேகரோட பிறந்த நாள். இந்த மார்ச் 31 ஜெயில இருக்கிறார். ஆனா மார்ச் 31 இங்க இன்ஸ்டால அவ்வளோ வீடியோ போச்சு, என்னை எங்கள் தெய்வம் அப்படின்னு. அப்ப அவனுக்கு என்ன வகையில தெய்வமா இருந்திருப்பாரு, அவன் சிறையில இருந்து எடுத்து விட்டுருப்பாரு. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஆட்களை சேர்த்துக்கிட்டு ஒரு சிறைக்கு போறாருன்னா பெரும்பாலும் 800 அவர் வேசர்பாடி ஃபுல்லா உள்ள வர முடியாது. வேசர்பாடியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வேணா அவர் இருக்கலாம், ஃபுல்லா வர முடியாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீஞ்சூர், மாதவரம், 800, புழல், ரெடில்ஸ் இப்படி வரைக்கும் இருக்கனாலதான் இங்க அவருக்கு அகேன்ஸ்ட் வந்து பிடி ரமேஷ்னு ஒரு ஆளு. ஓகே, அவன் பெரிய நாலேஜ் இல்ல, வயசும் கம்மியானவர், அவரும் இவருக்கு அகேன்ஸ்ட்னு சொல்லுவோம். ஆனா அவர் ஜெயில இருக்கனால இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துரும்ன்றனால இவர் கடலூர் சிறையில மாத்திக்கிட்டாரு. ஓகே, ரெண்டாவது இவர் போற ஆட்கள் பெரிய ஆட்கள் பணம் செலவு பண்ணா தனக்கு கன்வீனியன்ட்டா எந்த இடம் இருக்கும், தனக்கு பீஸ்ஃபுல்லா எங்க இருக்கும், தனக்கு பீஸ்ஃபுல்லான அதிகாரிகள் சப்போர்ட் இருக்கா, அப்படிதான் இவர் பெரும்பாலும் கடலூருக்கே மாத்தி போயிட்டு இருக்கிறது.
ஏன் சார் எண்ணூர் தனசேகரன் அந்த எண்ணூருங்கிற பேர் அதுக்கு பின்னாடி எப்படி சார் அதான் அவங்க ஊர் எண்ணூர் சத்யா, அன்னை சத்யா நகர்ல எண்ணூர்ல இருக்கன்றனால எண்ணூருக்குள்ளேயே வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 கொலை, பெரிய கொலை நடந்துச்சு. அதுல 3வது தான் வந்து இந்த ஜேம்ஸ் பாண்டு. ஜேம்ஸ் பேரு ஜேம்ஸ் பாண்டு வராது, பட் ஜேம்ஸ் பாண்டு சொல்லுவாங்க. அந்த எண்ணூர்ல வந்து அந்த கான்ட்ராக்டர் ஒரு கொலை தான் வந்து ரொம்ப பெருசா எண்ணூர் தனசேகரன் பேசப்படுது. எண்ணூர்ல நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கு. ஆமா. பட் இவரை சார்ந்தவர்களோ, இவர் தம்பின்னு ஒரு சிலர் சொல்லிப்பாங்க, இவரோட சகோதரின்னு சொல்லிப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து அந்த எண்ணூர்ல வந்து ஸ்கிராப் எடுக்கிறது, உள்ள கேட்டரிங் கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறது, கேண்டீன் மெயின்டெனன்ஸ் பண்றது, இல்ல ஹவுஸ் கீப்பிங் பண்றது, இந்த மாதிரி சின்ன பெரிய கம்பெனி ஃபேக்டரின்னு போகும்போது அங்க கான்ட்ராக்டுக்குள்ள போக முடியாது. அங்க எல்லாமே கம்பெனியா இருக்கும். கம்பெனி செட்டப் பண்ணிடுவாங்க. அடுத்த லெவல் ஒரு 100 பேர் 50 பேர் வேலை செய்யறதும் கம்பெனியா இருக்கும். இப்போ அங்க போய் நல்லா போயிட்டு இருக்கேன், எனக்கு மாசம் இவ்வளவு கூடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க நல்லா ஒரு விஷயம் கவனிக்கணும், இது எதையும் கதை சொல்லல, அவரே தன்னை திருந்தி வாழ்றதா சொல்லிட்டாரு. அப்போ அவரு நல்லா ஒழுக்கமா இருந்தா ஏன் திருந்தணும்? அப்போ அவர் ஸ்டேட்மெண்ட்லயே அவர் தப்பு பண்ணதை திருந்தி வாழணும்ட்டாரு. அந்த திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது காவல்துறை வந்து உடனடியா நம்பிடாது. காவல்துறை வந்து திருந்தி வாழ்றவரை உடனடியா நம்பிடாது. இப்போ ஒரு குடிகாரன் வந்து நான் இன்னைக்கு குடிக்காம இருக்கேன் அப்படின்னா உடனே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டர் தான் எண்ணூர் தனசேகரன். அந்த கேங்ஸ்டர் வந்து நான் திருந்தி வாழ்றேன்னா அடுத்த செகண்ட் இனிமேட்டு என் தரப்புல உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுப்பா, நீ போய் வேலையை பார்ப்பான்லாம் காவல்துறை சொல்லாது. காவல்துறை அதை வாங்கி வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க. இவரு மேல தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு வழக்கு இருக்கு, இவரு கூட இந்தந்த வழக்குல அதாவது என்னென்ன கேட்டகரியில இருக்காங்க, இதுல இந்த A7, A2, A3, A4ல எந்தெந்த கேஸ்ல இருக்காங்க, இவங்கெல்லாம் என்னென்ன பண்றாங்க. அதுதான் அவர் ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் பேரை சொல்லி யாருன்னா பண்ணாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த இன்டர்வியூலே சொல்றாரு டிஜிபி ஆபீஸ்ல. இங்க வந்து எண்ணூர் தனசேகரன் பேரை யூஸ் பண்ணி பல பேர் சம்பவம் பண்ணிருக்காங்களா? இப்போ காவல்துறை என்னன்னு கேட்டா, டைரக்டா ஒரு கேங்ஸ்டர் வந்து டைரக்டா போய் ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தனை பிடிக்கும் போது இவர் யார் பண்ணாங்க, இவங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு அப்படின்னும் போது அவர் அந்த வழக்குல சேர்த்துருவாங்க. அப்போ அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா யார் என்ன பண்ணாலும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப ஏன்னு கேட்டா இந்த 55 வழக்குமே டைரக்டா அவர் சம்பவம் பண்ணதாவா இருக்கும். இவர் சிறையில இருந்துகிட்டே பண்றாருல, அது 120B அப்படின்னு போடுறாங்க. அப்ப இவரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்ப திடீர்னு எடுத்த உடனே சிறையில இருந்த உடனே ஒருத்தர் போய் பெட்ரோல் பாம்பு அடிக்கிறாரு, ஒருத்தரை கொலை பண்றாருன்னு 120B போட முடியாது. அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட செல்போன் எடுக்கப்பட்டிருக்கணும், இல்ல அவங்க கிட்ட இவங்க சந்திச்சிருக்கணும், அந்த பிளாக்ல அவங்க கூட தங்கியிருந்தவங்க போயிருக்கணும், அப்ப இவங்களுக்குள்ள பேசி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இப்படின்னும் போது என்ன வந்து என் மேல இருக்க ஒரு 6 வழக்கு இருக்கு, நான் நீதிமன்றத்துக்கு முறையா ஆஜராகிட்டு இருக்கேன். இந்த 6 வழக்கும் இப்ப அவர் திருந்தி வாழ்றேன் அப்படின்னு சொன்னோன்னா காவல்துறை அவரை நோட் பண்ணுவாங்க. அதை அவங்க கன்சிடர் பண்ணிட்டு சரி வெயிட்டிங், காத்திருப்பு தான். திரும்ப இவங்க மேல ப்ரீவியஸ் கேஸ் எதுனா வராங்களா, இவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு வருதா, அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்கா. இப்போ அவரு சிறையில இருந்து வெளியே வந்துட்டாரு, அவர் மேல கூட்டிட்டு போய் உன் மேல 2-3 கால்ஸ் வந்துட்டு இருக்கு பாபா அப்படின்னு ஒரு 110 போடுவாங்க. 110 ஒன்று போட்டு விட்டுட்டாங்கன்னா அந்த 6 மாசத்துக்கு அந்த 110ஓட வேல்யூ. அந்த 110 போட்டாங்கன்னாவே அது குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கு தான் போடும். நீ வந்து ஹிஸ்டரி ஷீட்டர்ல, நீ ஹிஸ்டரி ஷீட்டர் A+ கேட்டகரி. அப்போ உனக்கு ஒரு 110 போட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் கூட்டிட்டு போயிட்டு அடுத்து ஒரு கால், இப்போ 2 கால்ஸ் வந்துச்சுன்னு 110 போடுறாங்க. 3வது ஒரே ஒரு அவங்க மேல ஒரு அவதூறு காலோ இல்ல யாரோ ஒருத்தர் புகார் அடிச்சாங்கன்னா அவங்க மேல ரெகுலர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது, அவங்கள அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிடலாம். அப்போ ஒரு குண்டாஸ் போட்டு வெளியே விடுறது, பாதி குண்டாஸ்க்கு பேர் தான் 110. இதுதான் அதுக்கு அதான் அர்த்தம் இல்ல, இதுதான் உண்மை. பாதி குண்டாஸ் போட்டு வெளியே விடுறதுக்கு பேர் தான் 110. அப்படி 110 வந்து அவர் மேல வந்துடக்கூடாது. இதுல இருந்து தன்னை வந்து நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வச்சிருக்காங்க என் மிஸ்ஸஸ், அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் நான் பார்த்துப்பேன் அப்படின்னா அப்ப ஏற்கனவே பண வசதியா இருக்கவர் இப்போ ஒரு தொழிலதிபரா தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காரு. மற்ற ரவுடிகள் வந்து உடனடியா போயிட்டு மற்ற கட்சியில அடைக்கலமாயிருப்பாங்க. இவருக்கு இதுக்கு முந்தைய ஆட்சிகள்ல இருந்த ஒரு வலுவான ஒரு மெஜாரிட்டி ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பின்னணி உள்ளவர் தான் அவரு. அப்ப நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு இருந்தாலும் அந்த மேன் பவர் கூட்டம் அந்த எண்ணூர் தனசேகரன் இருக்கு. ஒருவேளை நம்ம இப்பதான் வந்தோம், உனக்கு யாருன்னா சொல்லியிருக்கலாம், உனக்கு ஒரு நோட்டீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, நீ சென்னைக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு ஒரு காது அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வந்திருக்கலாம். உடனே சரி திருந்தி வாழலாம் அப்படின்னு அவர் ஒரு மனு கொடுத்துருக்காரு. திருந்தி வாழ்றவங்க அப்படின்னு சொல்றவங்க பெரும்பாலும் திருந்தி வாழ்றது இல்லை.
ஆனா ஒரு சிலர் திருந்தி வாழ்றாங்க. இப்போ இதே எண்ணூர் தனசேகரனுக்கு தெரிஞ்ச 2007 இதே மாலைக்கண் செல்வம் இவங்களுக்கெல்லாம், அதாவது நம்ம எடுத்துக்கணும்னா கிட்டத்தட்ட அப்போது இருந்த மாலைக்கண் செல்வமும் கிட்டத்தட்ட எண்ணூர் தனசேகரனும் கிட்டத்தட்ட இந்த 20 வருஷம் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா 2007 இப்போ 2027 கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அவர் பிரேம் முடிஞ்சவன தான் இவர் ஆரம்பிச்சிருக்காரு. மாலைக்கண் செல்வம் அந்த காலகட்டங்கள்ல அந்த காலகட்டத்துல இருந்தாரு. ஆமா 2007லயே அவர் திருந்தி வாழ்ந்துட்டாரு. இவர் 2004 தான் இவர் அந்த சம்பவத்துக்கே வராரு. அப்படின்னும் போது அவர் உண்மையா திருந்தி வாழ்ந்து ஒரு மத போதகரா தன்னுடைய நீரிழிவு நோயில இறந்து போனார். ரியல் டெத்ல ஆனாரு. அதே மாதிரி இவரும் உண்மையாவே திருந்துறாரா, இல்ல வந்து இந்த அச்சுறுத்தலுக்காக திருந்திட்டு மறைமுகமா பல வேலைகள் பண்றாரான்றத காவல்துறை தான் விசாரணை செய்யும். பட் அவர் வந்து ஊடகங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஒத்துழைங்கன்னு சொன்னதுனால அவருடைய வழக்குகள்ல வந்து யாரும் உதாரணமா போயிட்டு இந்த கொலை இப்படி பண்ணார், அந்த கொலை இப்படி பண்றாருன்ற மாதிரி இப்போ பேப்பர்ல வந்தவர் தான் தனசேகரன். எண்ணூர் தனசேகரன் கடந்த 2018 இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் தொடர் பீக்ல இருக்கிறவர் தான். 2004 இருந்து சம்பவம் பண்ணாலும் 2018 இருந்து தொடர் சம்பவம். இந்த ஜேம்ஸ் பாண்ட் அந்த எண்ணூர் கொலையில இருந்து ஒரு சமூக வலைதளத்திலேயோ ஒரு பிரபலமா இருக்கிற ஒரு ரவுடி. இவரை பின்தொடர்றவங்க, இவங்க ஊர்ல இருக்கவங்க, இவங்க ஏரியால இருக்கவங்க, சிறையில இருந்தவங்க, ஒரு நாள் பார்த்தவங்க, இல்ல ரோல் மாடலா எடுத்தவங்க எல்லாம் இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காவல்துறை தான் ஹீரோ. உங்க அண்ணன் உங்களுக்கெல்லாம் தலை, அவரே திருந்தி வாழ்ற போது நீங்க கண்டிப்பா திருந்தி வாழணும். ஏன்னு கேட்டா காவல்துறை தான் ஹீரோன்னா காவலர் ஹீரோ கிடையாது. அந்த காவல்துறையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த காவலர் ஹீரோ. அது காவல்துறைக்கும் பொருந்தும். ஆமா, அந்த காக்கி சுருடைய அவர் உடம்புல இருக்க வரைக்கும் தான் அந்த காவலர்களும் ஹீரோ. மறுநாள் அந்த ஸ்டேஷனுக்கு போனா அவங்கள சல்யூட் கூட அடிக்க மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. அதே மாதிரி இந்த மாதிரி ரவுடிகளுக்கு யாரா இருந்தாலும் ஆட்சியாளர்களோட காவல்துறை தான் ஹீரோ. அதனால அதை உணர்ந்து தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த வழக்குல இருந்து நான் திருத்திக்கிறேன், திருந்தி வாழ்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் உண்மையாவே திருந்தி வாழ்றாரா, விரைவில் வேற எதனா சம்பவம் பண்ணிட்டு சிறைக்கு போறாரா அப்படின்றத கூர்ந்து ஊடகங்கள் கவனிச்சு கொண்டுதான். சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க சார், எண்ணூர் தனசேகரன் வந்து போட்டா ஒரு 50,000 ஷூ தான் போடுவார், அந்த அளவுக்கு ஒரு மசில் பவர், அதே போல வந்து மணி பவர் உள்ள ஆள்னு சொன்னீங்க. நானும் யூடியூப்ல 2-3 வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவருக்கு ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு அப்படின்லாம் பலரும் பேசியிருக்காங்க. ஒரு மணி பவர் உள்ள ஆள் தான். அந்த மணி எப்படி சார் அவர்கிட்ட வந்துச்சு, என்னதான் பண்ணாரு? அதாவது 1500 கோடி இருக்கான்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது, அதை நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. ஆனா மணி பவர் உள்ள ஆள் தான். அவரே சொல்லிட்டாரு ஸ்டேட்மெண்ட், நான் ஏ கிளாஸ் ஜெயில தான் இருக்கலாம் அப்படின்னா அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், அவ்வளவு சொத்துக்கள்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போனா எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டிங்க. சாதாரணமா ஒரு இளநீ கடையில கூட தொடர்ந்து பேங்க் லாக் பண்ணிடுறாங்கன்னும் போது அவ்வளோ பணமும் மறைமுகமா இத்தனை 1000 கோடிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவர் பசங்களை அவர் ஃபாரின் அப்ராட்ல படிக்க வச்சிருக்கலாம். அது ஒண்ணு இருக்கு. அவ்வளோ பொருளாதாரம்லாம் இருக்காது. மற்றபடி தேவைக்கும் தன்னோட ஆடம்பரத்துக்கும் தேவையான பொருளாதாரம் நிச்சயமா இருக்கும். இவரால பல பேர் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து இவர் ஒரு கம்பெனின்னா எப்படி ஒரு அதிகபட்சம் லஞ்சமா உங்களுக்கு ஒருத்தர் மிரட்டி மாமூல் கேட்டா கூட அதிகபட்சம் 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சமா உச்சபட்சம் அப்படி யாரும் வாங்கினது இல்லை. அப்படி கேட்டவங்களாம் ஒரு நாள் மாட்டிப்பாங்க. 50 லட்சம் அந்த கோடி கணக்காலாம் யாரும் மாமூல் கேட்டதில்லை. 1500 கோடினா ஒரு கோடியா எடுத்தாதான் 100 கோடி. 1500 கோடின்றது வந்து அது வந்து ஏதோ வாய் புளிச்சிச்சு மாங்காய் புளிச்சின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவாங்க. தேவைக்கு ஆடம்பர கார் இருக்கும், ஆடம்பர செல்போன் இருக்கும், தேவைக்கான உடைகள் இருக்கும், BMW கார் இருக்கும். ஆனா இது எல்லாமே இவங்க பேர்ல இருக்கான்றது ஒண்ணு. இப்போ எது வந்தாலும் ஒரு சொத்து இருக்கலாம். இப்போ சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிடி மணி டபுள் டாக்குமெண்ட்லாம் பண்ணுவாருன்னு நாமளே பேசியிருக்கோம். அதே மாதிரி இவர் டபுள் டாக்குமெண்ட் அதே போல எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் பண்ணியிருக்காரா என்ன? இல்ல, இவர் வந்து அந்த மாதிரி டபுள் டாக்குமெண்ட் மாதிரி எதுவும் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், கொலை, மாமூல் கேட்டு மிரட்டுறது, இப்படிதான் இவர் மேல வழக்குகள் இருக்கு. கஞ்சா வழக்கம் இவர் மேல போட்டாங்க. பட் கஞ்சா வித்தும் இவ்வளவு கோடிலாம் வராது. அது வந்து ரியாலிட்டி, அது வந்து யதார்த்தத்தை மீறினதா இருக்கும். எங்கேயுமே அப்படி இல்லை. யாரோ ஒருத்தர் தவறான தகவல் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் இவர் மேலெல்லாம் அப்படி இப்படி கைது செய்யும் போது சிடி மணி பேர்லாம் அவருக்கு மேல 1500 கோடி இருக்கும், 2000 கோடி இருக்கும் இப்படி சொல்லுவாங்க. இருக்குன்னு தகவல் தான் சொல்லுவாங்களே தவிர உறுதிப்படுத்த முடியாது. பட் ஒரு வீடுனா இந்த ஒரு வீடு ஒரு 50 லட்சம்னா இந்த மாதிரி ஒரு 10 வீடு இருந்துச்சுன்னா ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கும். இப்படி இருக்கும். ஒரு 10 வீடு இருக்கும், 20 வீடு இருக்கும். அப்படின்னும் போது நூற்றுக்கணக்கான கோடிகள்லாம் வாய்ப்புகள் குறைவு. இவர் வந்து அவர்கிட்ட எந்த பதட்டமும் இல்லை. மற்ற ரவுடிகள் மாதிரி அவரு சலனம் இல்லை. கேஷுவலா வந்து அவருக்கு தன்னை திருந்தி வாழ்ந்துட்டோம்
அப்படின்றத தான் வெளியே வந்து அந்த இயர்ரிங்கை கூட எடுத்துட்டு போகணுன்றத அந்த அளவுக்கு தெரியல. அந்த இயர்ரிங்கோட அது கேஷுவலாக தான் அவர் பேசுறாரு. அதுல பதட்டம் இல்லை. நான் திருந்தி வாழணும்னு இருக்கேன், நான் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன், என் பொண்ணு இப்படி படிக்குது, அது யதார்த்தமா சொல்றாரு, குடும்பத்தோட இருக்கணும். இதுக்கு மேல இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா 20 வருஷம் பிரைம்ல இருந்தாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அதுல அவருடைய அஜாக்கிரதை என்னன்னா, உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு எதிரிகள் இல்லைன்றார். எதிரிகள் இல்லாத ரவுடி இருக்க மாட்டாங்க. அப்படி எதிரிகள் இருந்தா அவங்க எல்லாம் எனக்கு எதிரியா இருக்கிற அளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதான் இவரோட நோக்கம். ஓகே, இவர் எப்பயுமே பாலிசி அப்படிதான். அவருக்கு அவன்லாம் எனக்கு எதிரி கிடையாது, அவன்லாம் எனக்கு எதிரின்னா எனக்கு அசிங்கம் இல்லை, நான் பெரிய கெத்து இல்லை அப்படின்ற எண்ணம், அந்த கர்வம் அவருக்கு இருக்கக்கூடாது. எதிரிகள் பெரிய பெரிய ரவுடிகளை கூட சின்ன சின்ன ரவுடிகள் கொலை பண்ணியிருக்காங்க. அதனால ஏதோ ஒரு இடத்துல விதைச்சது எப்படியோ ஒண்ணு காவல்துறையில திருந்தி வாழ்றாரு. அவர் காப்பாத்திக்கணும். காவல்துறை அவர் பின்னாடியே திருந்தி வாழ்றாருன்னு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அவரு தான் திருந்தி முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையுன்ற மாதிரி அவருடைய போக்கை எப்படி திருத்திக்கிறார். சென்னையில இருந்த ஒரு பிரைம்ல 20 வருஷம் இந்த ரவுடி திருந்தி வாழ்றன்றாரு. அதுக்கு சமூகமும் ஒத்துழைப்பு கொடுக்குது, காவல்துறையும் பார்த்துக்கலான் இருக்கு, ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய கடைசி கேள்வி சார், சென்னை கமிஷனராக அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்த பிறகு இந்த ரவுடிகளுடைய அட்டகாசம் குறைஞ்சிருக்கு. அதற்கு அவர் எடுத்த ஒரு நடவடிக்கைகளும் மிக முக்கியமான காரணம். அந்த நடவடிக்கைகள் காரணமாக தான் எண்ணூர் தனசேகரன் அவர்கள் நான் அமைதியான பாதைக்கு போறேன், ரவுடிசத்தை விட்டு விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. நாம புரிஞ்சுக்கலாமா? 20 நாள் முன்னாடி தான் சிறையில இருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் சிறைக்குள்ள அவருக்கு என்ன மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும்? இவர் கமிஷனரா வர்றதுக்கு முன்னாடியே அவர் சிறைக்கு போயிட்டாரு. ஆமா. அப்போ இவர் இங்க என்னென்ன பண்ணியிருக்காருன்றத ஊடகங்கள் வாயிலா செய்தியை கொண்டு வந்திருப்பாங்க. பல ரவுடிகள் சரி சென்னைக்குள்ள பெரிய பெரிய ஆளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லும் போது நமக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட போகுது, உயிர் மேல அச்சம். அதான் நம்ம சொன்ன மாதிரி ஹீரோ சீட்ல அருண் இருக்காரு. அருண் போலீஸா ஹீரோ, அந்த யூனிஃபார்ம் இருக்க வரைக்கும். அதே மாதிரி அந்த சீட்ல 110வது கமிஷனரா சென்னையில ரவுடிகளை ஒழிக்கணுன்றதுக்காக இருக்கிறாரு. பட் அதுவும் ஒரு காரணம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இன்னும் தனசேகரனை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. சென்னையை கலக்கி ஒரு பிரைம் ரவுடி எந்த காரணத்துக்காக திருந்தி வாழப்போறாருங்கிற பின்னணியை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. எப்போதுமே அரசியல்வாதிகளோட போலீஸ் தான் ஹீரோ, வினை விதைத்தவன் வினை இருப்பான்ங்கிற மாதிரியான முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு அந்த உங்களுடைய எவர்கிரீன் டயலாக சொல்லி அந்த நேர்காணல் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மேலும் கொடுத்து பேசி எனக்கு நன்றி விமல் சார். மிக்க நன்றி.